ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லாம் பலவிதமான செய்திகள் எல்லாம் நமக்கு உள்ளத்தில் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ண தான் செய்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருப்போம். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அசையாத சீயோனின் பர்வதத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். ஒரு நாளும் அவர்கள் விட்டு விலகுவதே இல்லை. I will never leave you nor forsake you. Let your conversation be without covetousness and be content with such things as he have. For you said, I will never leave you nor forsake you. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கும் காரியத்தில் போதுமானதோடு நாம் இருப்போம் என்றால் அவர் சொல்கிறார், நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதையும் கவலைப்பட வேண்டாம். அவர் பிள்ளைகளுக்காக தம் ரத்தத்தை சிந்தி அவரை மீட்டு கொண்டு அவர்களை பாதுகாத்து வழிநடத்த அவருடைய பொறுப்பு அது. அதை கட்டாயமாக செய்வார். இப்பொழுது கூட கண்களை மூடி சில நிமிஷ நேரங்கள் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும். காரணம் நமக்கு நேரம் பத்தவில்லை. நீ முக்கியமாக நாம் நேரத்தை செலவிட போகிறது ஜெபத்துக்காக. விசேஷமாக இப்போ இருக்கும் தற்செயல் நடக்கும் பலவிதமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படிக்காக, மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும்படிக்காக, சமாதானத்தை கொண்டு வரும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பாக சில நிமிஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து விட்டு நாம் ஜெபத்துக்கு செல்லலாம் என்று யோசிக்கிறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக ஒரே சரீரத்தின் தகப்பனே பிள்ளைகளாக உம்முடைய சரீரத்தின் அவயங்களாக, we are the body of Christ. உம்முடைய சரீரத்தின் அவயங்களாக எங்களை கூட்டி வந்திருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொருவரும் உடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். நாங்களும் சரீரமாக இருக்கிறோம் எதுவும் சொல்லுதப்பா. எங்கள் சரீரம் சரீரத்தோடு செய்திருக்கிறது வாசிக்கிறோம். பேசுகிற 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறதப்பா, எங்கள் எலும்போடு சேர்ந்து இருக்கிறது. எங்கள் தசையும் தசையோடு சேர்ந்திருக்குது. எங்களுடைய ஜீவனமோடு சேர்ந்திருக்கிறதப்பா. ஆகவே தகப்பனே, நாங்கள் உமக்கு வெளியேற பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறபடினால இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருப்பது நீ உறுதி சுவாமி. எப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை தேடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நீ வருகிறீர். காரணம், we are part of your body, Lord. We belong to you. You can never be without us. நம்மை விட்டு அவரால் இருக்க முடியாத. காரணம், அவருடைய அவயங்களாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். அதுதான் சபை என்ன வேதம் சொல்லுகிறப்பா. அந்த வார்த்தையின்படி சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசும். சில நிமிஷ நேரங்கள் வார்த்தை வேதத்தை தியானிக்கும் பொழுது எங்களை பலப்படுத்தும் சுவாமி. அது மாத்திரம் இல்லை சுவாமி, ஜெபத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் வரும் பொழுது எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டுறோமப்பா. ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டு, ஏழு மக்களின் ஜெபத்தை கேட்டு எங்களை பதில் கொடுத்து, ஆண்டவரே சமாதானத்தோடு எடுத்து விட்டு நாங்கள் நம்பிக்கையோடு செல்ல கிருபை செய்யும். ஜெபத்தை கேட்கிறவரே என்று வேதம் சொல்லுது. மாம்சமான யாரும் இடத்தில் வருவார்கள் என்று நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை அறிந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நம்பிக்கையோடு மூன்று நாங்கள் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும், எங்களோடு தங்கிரும், எங்களை சுத்தமாக்கும், எங்கள் மூலமாய் கிரியை செய்யும் ராஜா. ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 8 வசனம் இருக்கு. யாரா வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளமாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கொரிந்து சபையை பற்றி பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்வதாக பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது,
அவர்கள் தேவ கிருபையினால் நிறைந்திருந்தார்களாம். அவர் சொல்கிறார், உங்களிடத்தில் நான் காணும் கிருபையை நினைக்கும் பொழுது நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். காரணம், நீங்கள் எல்லா வரங்களிலும் நிறைந்திருக்கிறீங்க, எல்லா கிருபையிலும் நிறைந்திருக்கிறீங்க, ஞானத்திலும் எல்லா விதமான வல்லமையிலும் கர்த்தருடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறீங்க. ஒன்றும் நீங்கள் குறப்படவே இல்லை. அது மாற்றம் இல்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவர் வருவதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. The church of Corinth, the Bible says, were filled with the gifts of the Holy Spirit. They were full of the Holy Ghost and power, and they were waiting for the coming of the Lord. இயேசு கிறிஸ்து வருவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி ஜீவித்த ஒரு சபையாக இருந்தது. பிரியமானவர்களே, பலவீனங்கள் இருந்த சபைதான், சபையிலும் பலவீனங்கள் காணப்பட்டுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிபூர்ண அடைந்தவர்களாக தேவனோடு நெருங்கி வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 8வது சொல்லு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஃபைனலாக இங்கே வந்து என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களை குற்றமற்றவராக, நீங்கள் தவறில்லாதவர்களாக, கரையற்றவர்களாய் காணும்படிக்கு அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். He will confirm you unto the end என்று சொல்கிறார். And when the Lord comes, you must be blameless and He will confirm you unto the end. எத்தனை இனிமையான ஒரு இயேசு நம்மோடு இருக்கிறார் பாருங்க. நம் வாழ்க்கையில் அநேக பலங்கள் உண்டு, அநேகர் கொலைகள் உண்டு. ஆனாலும் நாம் ஆண்டவரை தேடி வருவதனால, ஆண்டவரை பற்றி கொண்டு வருவதனால, அவரை பின்பற்றும் பொழுது என்ன சொல்கிறார்? உங்களை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றவராயிருக்கும்படிக்கு உங்களை பிதாவாகிய தேவன் சிறப்படுத்துவார். அவர் கொடுத்திருக்கும் கிருபை உங்களுக்கு, எல்லா விதமான கிருபை உங்களுக்கு உதவி செய்வது மாற்றல்ல, அவர் உங்களை கடைசி மட்டும் பாதுகாப்பார். நமக்கு வேண்டியது அதுதான் பிரியமானவர்களே. நம் பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் இல்லை, ஆவியினால் ஆகும். இட்ஸ் நாட் பை மைட். மெனி டைம்ஸ் we try to do things by ourselves but we fail. நம்முடைய பலத்தினால, நம்முடைய கிரியை என்று நினைக்கிறோம். நான் தூய்மையாக வாழ வேண்டும், நான் விசுவாசத்தில் இருக்க வேண்டும், வாஞ்சியினால, விருப்பத்தினால என்ன செய்கிறோம்? நாம் போராடுகிறோம். நாம் போராடி வரும் பொழுது the time will come when we'll realize that we are a failure, total failure. நாம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து கொள்வர்களாக இருக்கிறோம். என்னதான் வரங்கள் இருந்தாலும் சரி, என்னதான் கிருபை நிறைந்தவளாய் நாம் காணப்பட்டாலும் சரி, கொரிந்து சபை அப்படிதான் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, the person who is going to confirm us unto the end and he will keep us blameless unto the end is going to be the Almighty God. தேவாதி தேவன் தான் நம்மை கரைப்படாதவர்களாக, குற்றமற்றவர்களாய் பிதாவின் சமூகத்தில் நிறுத்தும்படிக்கு, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நிறுத்தும்படிக்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அந்த கிருபை நம்மை தாங்க போகிறது. அவர் கொடுத்திருக்கும் கிருபை நம்மை தாங்க போகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? சபை தவறாமல் இருப்பதுக்கு, சபை கரையற்றவளாய் காணப்படுவதற்கு, கடைசி மட்டும் குற்றமற்றவளாய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்கள் காணப்படுவதற்கு என்ன வழி இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், அந்த கிருபையை அவர் நம்மை காப்பதற்கு காரணம் என்னவென்றால், முக்கியமான காரணம் பிரியமானவர்களே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டல் செய்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், முற்றுமுடிய ரட்சிப்பதற்காக நமக்காக அவர் வேண்டல் செய்கிறபடினாலே, He ever lived to make intercession for us. He is able to save us unto the uttermost that come to God by Him. For He ever lived to make intercession for us. உங்களை ஆண்டவருக்குள் வந்த பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, கடைசி மட்டும் நாம் அந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் காப்பதற்கு நமக்காக யார் இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டல் செய்து கொண்டே இருக்கிறார் பிதாவின் வலது பார்சல். ஆகவே தான் கடைசி நாள் நாம் காக்கப்பட போகிறோம். We are not going to be lost. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணியதை பார்க்கணும். அவர் ஜெபத்தை எப்படி சார்ந்து இருந்தார் என்பதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தின் மேல் மிகவும் கேர்ஃபுல்லாக இருந்தார் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே முதலாவது அவன் பண்ண ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார், யோர்தான் நதிக்கு வருகிறார். யோர்தான் ஸ்தானகன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? ஞானஸ்தானம் பெற்று விட்டோம் என்று சொல்லி போயிடவில்லை. அது பதிலாக அவர் ஜெபம் பண்ணுகையில் ஆவியானவர் மேல் வந்தார். What he did, the first thing that he did as soon as he received the waters of baptism was,
As soon as he came out of the show, the Bible says he prayed. அவர் ஜெபம் பண்ணினாராம். அவர் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே கரையேறின உடனே அவர் செய்ததெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். ஜெபம் அவருக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நான் போக போகிறேன்ப்பா, பலவிதமான போராட்டத்தை சந்திக்க போகிறேன், பலவிதமான பிரச்சனையை சந்திக்க போகிறேன், அநேக மக்கள் துயரத்தும் துக்கத்திலும் இருக்கிறார்கள், அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமே, அதுக்கு எனக்கு வேண்டியது உங்களுடைய பேலன்ஸ் சுவாமி என்று முழங்கால் படிட்டு அவர் ஜெபித்தபடினால் தான் வேதம் சொல்கிறது ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்கினார் என்று. பிரியமான தேவர், அதன் பிறகு வேதம் சொல்கிறது, வாசித்து பாருங்கள், ஆவியின் வல்லமையோடு அவர் புறப்பட்டு சென்றார் என்று, வல்லமை நிறைந்தவளாய் காணப்பட்டார் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சார்ந்திருந்தார். இன்னும் நாம் வாசிப்போம் என்றால் ராவு முழுவதும் இயேசு சுவாமி ஜெபம் பண்ணினார் வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணினார் வேதம் சொல்லுகிறது. மலை மேல் ஏறி சென்று ஜெபம் பண்ணினார் வேதம் சொல்ல. வாழ்க்கையில் காணப்பட்டது ஜெபம் எப்பொழுதும் காணப்பட்டது. யாருக்கு? மனுஷனுக்கு அல்ல, தேவகுமாரன் கிறிஸ்து இயேசுவோடு பிதாவாகிய தேவனோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தவர். வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டது, நானும் என் பிதாவும் ஒன்று, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். அப்படிப்பட்டவருக்கே ஜெபத்தில் சார்ந்திருப்பது அவசியம் இருந்தால் நமக்கு எவ்வளோ அது தேவை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாளில் இயேசு சுவாமி நாம் ஜெபித்தது, நமக்கு ஜெபிப்பதை குறித்து நமக்கு அவர் வற்புறுத்துறதை நாம் பார்க்குறோம். we have to pray. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வேணும் செய்தது நிமித்தம் தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். அதை குறித்து தான் இந்த சங்கலை நாம் பார்க்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் யோவானின் சுவிசேஷத்தை கடைசியாக அவர் இந்த உலகத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக தாம் சீடர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணினார் என்பதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, யோவானின் சுவிசேஷம் 13:1 சொல்கிறது, அவர் சீடர்களை நேசித்ததும் இல்லாமல் அவரை முற்றுமுடிய நேசித்தார் என்று வாசிங்க. Having loved his own which were in the world, the Bible says he loved them till the end. ஒரே ஒரு நம்மை நேசிப்பது கடைசி மட்டும் இருப்பார் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பிரியமானவர்களே. நம்மை ஆண்டவருக்கு எந்த நாள் ஒப்பு கொடுத்தோமோ அந்த நாள் கொண்டு அவர் நம்மை திட்டவட்டமாக அறிந்தவராக இருக்கிறார். நம்மை கைவிடவே மாட்டார். அவர் ஒருவர் தான் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். Having loved his own which were in the world, he loved them till the end. கடைசி மட்டும் அவங்களை நேசித்தார். ஆகவே தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் பிடிக்க வந்த பொழுது அவர் சொல்கிறார், என்ன தானே தேடி வரீங்க, இதோ இவர்களெல்லாம் விட்டு விடுங்க போகட்டும் என்று சொல்லி விடுகிறார். ஆம், அதுதான் அன்பு, தேவ அன்பு. He is the Lord who love you till the end. ஒருவேளை மனிதர்கள் நம்ம நேசிக்காமல் போகலாம். நந்தாசர் திரகாட்டமான பலன் இருக்கும் பொழுது, எல்லா அந்தஸ்து ஆஸ்தி செல்வமாக இருக்கும் பொழுது அநேக மக்கள் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, துயரத்தில் இருக்கும் போது நமக்கு உதவி செய்ய போகிறவங்க யார்? நம்மை நேசிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் உண்டு, நேசராக இயேசு கிறிஸ்து. இங்கே வேதம் சொல்லுகிறது, கடைசியாக பிரியும் நேரம் வந்த பொழுது அவர் மிகவும் துக்கப்பட்டார். சீடலை விட்டு பிரியும் நேரம் வந்தது. சீடலுக்கும் துக்கம், அவருக்கும் துக்கம். காரணம், 3 வருஷம் அவர்களோடு பழகினார், 3 வருஷம் அவர்களோடு நெருங்கி ஜீவித்தார். இப்பொழுது அவரை விட்டு போவதனால் அவர் இருந்த அன்பு, அத்தனை அன்பு இருந்தபடினால he could not be separated from them. அதே நேரத்தில் இந்த சீடர்கள் கூட பாருங்கள், இயேசு சாமி மேலே அத்தனை அன்பு வைத்திருந்தார்கள். ஐயோ, எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா குடும்பத்தையும் வீடை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்து விட்டார்கள். அத்தனையாய் அவர்கள் நேசித்தார்கள். ஆகவே அவர் தேவையெல்லாம் சந்தித்தார். ஒரு குறையும் வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு இருந்தபோது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்ததா என்று சொல்லி சீர்களை பார்த்து கேட்டபோது சொன்னால், ஒன்றுமில்லை ஆண்டவரே, அவர்களை எல்லா தேவையும் சந்தித்தவராக இருந்தார். ஆகவே பிரியும் நேரம் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதோடு விட்டு போகவில்லை. வேதம் சொல்கிறது, அவருக்காக வேண்டுதல் செய்தார். 17ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், வேதத்தை வாசிப்பீர்கள், அங்கே சீடலுக்காக அவர் கடைசியாக ஜெபம் பண்ணுகிறார். பிதாவிடத்தில் சேர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்காக முழங்கால் படிட்டு பல காரியங்களை சொல்லி அங்கே ஜெபிப்பதாக பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இனி உலகத்தில் இல்லை, இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தருள்ள தம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். The first thing that he prayed was that they should be kept one. அவர்கள் ஒரு ஒன்னஸ் இருக்கணும்ப்பா, அவர்கள் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுகிறார். பிதாவரத்தில், ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் இருந்தபோது அவளை நான் உம்முடைய நாமத்தினால் அவளை பாதுகாத்து கொண்டேன், அவளை வழி நடத்தினேன். ஆனால் இப்பொழுது நான் இடத்துல வரேன்ப்பா,
அவர்களோடு நீ நான் இருக்க போகிறதில்ல, ஆகவே நீர் அவர்களை ஒன்றாக இருக்கும்படிக்கு செய்யும் என்று சொல்லி ஜெபிப்பதாக பார்க்குறோம். பிறகு அந்த நாட்கள் இந்த சீடர்களுக்கு பாருங்கள், பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான நான் யார் பெரியவன், நீர் பெரியவனா நான் பெரியவனா ராஜ்யத்தில் என்றெல்லாம் போட்டி கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் இருந்தது. எத்தனை பலவீனரார்கள் அவர்களுக்கு கூட பாருங்க. ஏசாமி என்ன செய்கிறார்? பிதாவை ஜெபிக்கிற, ஆண்டவரே இவர்கள் பலவீனர்கள் தான் சுவாமி, ஆனால் நீர் அவர்களை ஒன்றாக வைக்க முடியும். யூ அலோன் கேன் மேக் தம் ஸ்டே டுகெதர் என்று சொல்லி ஜெபிப்பதாக பார்க்குறோம். பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் மாற்றி எல்லா பலவீனத்தையும் நம்மகிட்ட எடுத்து போட்டு நமக்குள் ஒரு ஒற்றுமையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. இரண்டாவதாக முக்கியமாக செய்யும் ஜெபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது அடுத்த வசனத்தில் 17, 11 அங்கே வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லி ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்களே 15ஆம் வசனம் பாருங்கள், நீர் இவர்களை உலகத்தில் எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளவில்லை, நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். ரெண்டாவதாக அவர் பண்ண ஜெபம் பண்ணி தெரியுமா? ஆண்டவரே இவர்களை எங்களை விட்டு இவ்வளோ உலகத்தை எடுத்துக்கூடாது. You should not take them away from this world, Lord, but you must keep them, Lord, in this world, but keep them from evil. அவர்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்து போடக்கூடாது சுவாமி, அவர்களை பாதுகாக்கணும், அவர்களை எல்லாம் தீங்கிலிருந்து அவர்களை விலக்கி காக்க வேண்டும் சொல்கிறார். சுவாமி, நான் உங்களோடு இருந்த பொழுது அவர்களை பாதுகாத்து கொண்டேன், அவருக்கு ஒரு தீங்கும் வராமல் பாதுகாத்து கொண்டேன். கேட்டின் மகனாகிய யூதாசை தவிர கர்த்தருடைய வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவனுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் மற்றவங்க எல்லாரையும் பாதுகாத்து கொண்டேன், உங்களுடைய நாமத்தினால பாதுகாத்து கொண்டேன்ப்பா. இப்பொழுது நீர் அவர்களை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காக்க வேண்டும். அந்த ஜெபம் கேட்கப்படாமல் போகுமா? கட்டாயமாக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆகவே தான் நம்ம எல்லா தீங்கிலிருந்து ஒவ்வொரு நாளும் விலக்கி காக்கிறான் தெரியுமா? அன்றைக்கு அவர் பண்ண ஜெபம். பெரியமானவர்களை இந்த நாளில் நீங்கள் கேட்கலாம், இது வந்து சீரர்களுக்காக செய்த ஜெபம் தானே என்று. இல்லை, நீங்கள் 20ஆம் வசனத்தை வாசிப்பா வேதம் சொல்கிறது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மாற்றமல்ல, இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். I'm just not praying for the disciples alone, but I'm praying also for those who will believe in their words. அவர்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவாதி தேவனை ஏற்றுக்கொள்ள போகிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறார். அப்புறம் he was praying for us, நமக்காக ஜெபித்தார். பெரியமானவர்களே, தேவ வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக வேண்டல் செய்தார், நம்மை தீங்கிலிருந்து விலக்காப்பார். அதுதான் 2 திமோத்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் சொல்லுகிறது. பவுலப்பன் சொல்கிறார், நான் கடைசி நாளில் நன்று சாட்சி சொல்லும் பொழுது எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் மாற்றும் என்னோடு நின்றார். Notwithstanding the Lord stood with me என்று சொல்கிறார். When I stood to testify, all the people left me. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனாலும் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து என்னோடு நின்றார் என்று சொல்கிறார். அவர் என்னை எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காப்பார், பரமராஜ்யம் போய் சேரும் வரைக்கும் என்னை காப்பார் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். நம்மையும் அப்படிதான் காப்பார், எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காப்பார். பெரியமானவர்கள், இவர்கள் ஒன்றாக இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அது மாற்றம் இல்லை சுவாமி, இவர்களுக்கு ஆண்டவரே இவர்களை நான் இழந்து போக நான் விரும்பவில்லை, ஒருவரையும் நான் இழந்து போல, எல்லாம் நான் இருக்கும் வரைக்கும் அவர்களை பாதுகாத்து கொண்டு நாமத்தினால் பாதுகாத்து கொண்டு இப்பொழுது நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும், அவர்களை நான் இழந்து போகக்கூடாது சுவாமி என்று சொல்லி அவர் ஜெபிப்பதாக பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை ஒரு தீங்கும் அணுகாது, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது. காரணம், நேசர் அன்றைக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறபடினால ஒரு நாள் நமக்கு தீங்கு வராது. அதோடு கூட 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறார், இவர்களை சத்தியத்தினாலே சுத்தமாக்கும் சுவாமி, வார்த்தையே சத்தியம். Sanctify them through thy truth, for thy word is truth. Make them holy, Lord. Make them holy. பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு பரிசுத்தம் வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம், பரிசுத்தம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எப்படி வருகிறது பரிசுத்தம்? நம் பலத்தினால் வருமா? நம்முடைய முயற்சினால் வருமா? இல்லவே இல்லை, தோர்த்து போவோம். ஒரு பொழுது நம்ம வெற்றி அடைவதே இல்லை. ஆனால் அந்த பலன், அந்த கிருபை, அந்த சுத்திகரிப்பு எப்படி வருதுனால் அவர் வார்த்தையினால் வருகிறது. அவர் வார்த்தையை நாம் வாசிக்க முடியுது, அவர் வார்த்தையை தியானிக்க முடியுது, அது நமக்கு பலனை கொடுக்கிறது. 15ஆம் அதிகாரம் யோவான் சுசேஷம் 3ஆம் வசனம் ஏசாமி சொல்கிறார், நான் பேசும் வார்த்தை, நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களை சுத்தமாக ஆக்கி இருக்குது. The words I have spoken unto you have purified you, I have sanctified you என்று சொல்கிறார். கர்த்தருடைய வசனம் தான் நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தினாலே இவளை சுத்தமாக்கும், ஆண்டவரே சத்தியத்தினாலே இவளை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வார்த்தையே சத்தியம். If you want holiness, if you want purity, you have to read the Bible every day. தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும்.
அதை வாசிக்கும் பொழுது அது நம்மை பாவத்தின் விலைக்கு காக்கிறது. 119 சங்கீதம் 16 சொல்லு, உன் வார்த்தையை இருத்தில் மறைத்து வைத்தேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பாவம் செய்யாமல் இருக்க உம்முடைய வார்த்தையை இருத்தில் மறைத்து விட்டேன். லார்ட், I've hid thy word in my heart, thy law in my heart, that I may not sin against thee என்று சொல்லி பக்தன் சொல்வதாக பார்க்கிறோம். அந்த வார்த்தை தான் நம்மை காக்கிறது. வேதம் சொல்லலாம், வார்த்தை அவனுக்குள் இருத்தில் இருக்கிறபடினால அவன் பாதை பெசகாது. None of his steps shall slide because the law of God is in his heart, says the Bible. ஒரு நாளும் வழி பசகி போவதே இல்லை என்று பிரியமானவர்களே, இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள். அந்த தினமும் அது நம்மை சுற்றி நம்மோடு பேசுவது மாற்றம் இல்லை. அது என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுப்பது மாற்றம் இல்லை. அது வாசிக்கும் பொழுதுதானே நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அதை வாசிக்கும் பொழுதுதானே நமக்கு ஒரு சுத்தம் உண்டாகும். நம்மை சுத்தமாக்கி கொண்டிருக்கும். இயேசு சுவாமி அன்றைக்கு ஜெபித்தார், இப்படிய வார்த்தையினாலே இவர்களை சுத்தமாக்கும் என்று. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபித்ததுனால்தான் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த நாளில் ஜெபித்தது மாற்றம் இல்லை. இன்றைக்கும் 7 அதிகாரம் 25 எபிரேயர் சொல்றபடி நமக்காக பிதாவின் வலது பார்சல் நமக்கு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். Even now he is interceding for us. நமக்காக வேண்டுதல் செய்கிறபடினால நம்மை முற்றுமுடிய ரட்சிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? நான் பின்வாங்கி விடுவேனோ, நான் ஒரு நாளில் ஆண்டவர் மறுதளிச்சு விடுவனோ, நான் பாவம் செய்து விடணும், அதே மட்டும் விலகி போகணும், ஒரு நாள் யோசிக்காதீங்க. Never think like that. He will never leave you. He will keep you unto the end because he is interceding for you. உனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறபடினால நாம் விலகி போவதில்லை, அவரை விட்டு விலகி போவதில்லை. கடைசி மட்டும் நம்மை பாதுகாப்பார். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபித்ததுனால்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெபிப்பதனால்தான் இயேசு சுவாமி வரும்பொழுது நம்ம எப்படி நிறுத்த போகிறார்? குற்றமற்றவர்களாக, கரையற்றவர்களாக நம்ம நிறுத்தக்கூடியவர் அவர் ஒருவர் தான். இட்ஸ் நாட் பை அவர் ஸ்ட்ரெங்க், நோ, இட்ஸ் பை ஹிஸ் கிரேஸ். His grace alone will keep us. His grace alone will sustain us. No doubt we have to aspire, we have to work for it, no doubt. வேதம் சொல்லுகிறது, நாம் பிரயாசப்படணும். அவர் சொல்லியிருக்கார், இதயத்து சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள் என்று அவர் சொன்னபடியே நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம் நம் பக்கத்திலிருந்து. ஆனால் பலன் எங்கிருந்து வருது? அவர் கிருபையிலிருந்து தான் பலன் வருது. கிருபையிலிருந்து தான் பலன் வருது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு மோசே மூலம் நியாயப்பிரமாணம் வந்தது. அந்த நியாயப்பிரமாணம் அந்த மக்களை தூய்மையாக காக்க முடிந்ததா? ஒரு நாளும் அவர்களை காக்கவே முடியல. ஒருத்தர் கூட கானான் தேசத்துக்குள் போக முடியாத நிலைமை. காரணம் என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாணம் தான், அவ்வளோதான். Do this, do that, that's all. But there was no strength in it. It was the grace of God that gives us the strength to obey His commandments. அந்த வார்த்தையை கீழ்ப்படி வைப்பது அவருடைய கிருபை தான். அதனால தான் இயேசு சுவாமி மூலம் வந்தது என்ன தெரியுங்களா? சத்தியம் வந்தது. The word of God came by Jesus, and not only the truth, but the Bible says the grace of God. The grace of God will give us strength to overcome sin and to live a clean and holy life. And that alone will confirm us unto them. அது அந்த கிருபை தான் நம்மை கடைசி மட்டும் காக்க போகிறது. ஆகவே நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், சுவாமி உங்களுடைய கிருபையினால் என்ன மூடுமப்பா. அதிகாலை வேதம் சொல்லு, அனுதினம் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அவர் கிருபை இருக்கிறதுனால் நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். His compassions fail not, they are new every morning. His compassions are new every morning. அது புதிதாக இருக்குது. புதிய பாடுகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகிற பாடுகள் புதுசாக இருக்கிறது. அந்த புதிய பாடுகளுக்கு வேண்டிய புதிய கிருபை அந்த நாளில் நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. அவர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவர். ஆகவே நாம் என்ன செய்வோம்? ஆண்டு சொல்லுவோம், சாமி உம்முடைய ஜபத்து நிமித்தம் நான் காக்கப்படுகிறேன், உம்முடைய ஜபத்து நிமித்தம் என்னை தீங்கிலிருந்து விலக்கி காக்க போகிறீர்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே. அது மாற்றம் இல்லை சுவாமி, என்னை முற்றுமுடிய ரட்சிக்க போகிறேன். இயேசு சுவாமி நீ வரும் பொழுது நான் குற்றமற்றவனாய் காணப்பட போகிறேன். காரணம் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் நேசர் பரலோகத்தில் உண்டு என்று நாம் விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் அப்படியே நடக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். அவரே நமக்காக அப்படி ஜெபித்திருக்க வேண்டியது அவசியமாக இருந்தால், அவரே நமக்காக வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தால், நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்பது எவ்வளோ அவசியம் பாருங்கள். 18 அதிகாரம் லூக்கான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் சொல்கிறார், மே நாட் ஆல்வேஸ் டு ப்ரே அண்ட் நாட் டு ஃபெயிண்ட். மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், அவங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பவுலோப்போஸ்தலன் அத்தனை ஒரு பரிசுத்தவான். He was a mighty man of God. He was an apostle. ஆனால் என்ன செய்கிறார்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க.
Pray for us, brethren. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சகோதரனே என்று சொல்கிறார். ஆம், கர்த்தருடைய வசனம் தடையில்லாமல் கிரியை செய்ய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களை கர்த்தர் தீங்கிலிருந்து விலக்கி காக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் விசுவாசம் இல்லையே, பொல்லாத மக்களிலிருந்து எங்களை விலக்கி காக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து சபை மக்களை தேடிக்கொண்டே இருந்தார். Pray for us, pray for us, pray for us. We have to pray. The early church says, the Bible says, they prayed. They prayed for Peter when he was in prison. அவன் சிறைச்சாலையில் போது சபை அவனுக்காக ஜெபித்தது. மக்கள் பாடுகள் வந்த பொழுது, when people threatened the church, they all joined together and prayed. The Bible says the place that they were prayed were shaken. அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் ஜெபித்தார்கள். சபையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். இந்த நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்பா, இந்த நாளில் இந்த வந்திருக்கும் இந்த போராட்டம் உங்களுக்கு தெரியும் சுவாமி, எங்களுக்காக நீ உதவி செய்ய போகிறேன். ஆகவே நாம் அவற்றை நோக்கி கேட்க போகிறோம். சபை ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. God never does anything without prayer. ஒரு பக்தன் அப்படி தான் சொன்னார், ஜான் வெஸ்லி. He said, God will never do anything without prayer. ஜெபம் இல்லாமல் தேவன் ஒன்றும் செய்வதில்லை. அந்த ஜெபம் கூட எங்கேருந்து வரணுமா? அவர் சபையை தான் சார்ந்திருக்கிறார் ஜெபத்துக்கு. அவர் சரீரமாக சபைக்கு தான் சார்ந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. லார்ட், we have come to the time when we have to pray. நீர் எப்படி ஜெபித்தீர் ஆண்டவரே, நாங்களும் ஜெபிக்கணும் சுவாமி. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி பகலியே கெஞ்சும் ஜபம் கேளுமே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே, நித்தம் எமக்காய் பருந்து பேசும் நள்ளிரவு நண்பனே, நித்தம் எமக்காய் பருந்து பேசும் நள்ளிரவு நண்பனே, அன்பின் பிதா உன்பில் அஞ்சபித்தீடும் அன்ன ஜபம் கேளுமே, அன்பின் பிதா முன்பில் இன்று ஜபித்தீடும் அன்ப ஜபம் கேளுமே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வரமே, ஊவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி கதறியே ராவும் பகலுமே, கெஞ்சும் ஜபம் கேளுமே. கர்த்தர் நல்லவர், நம் ஜபத்தை கேட்பார். அவர் இறங்கும்படிக்காய் ஜெபம் பண்ணி, all in his mercy and compassion. It all depends on his mercy and his grace, not because of us. அவர் கிருபையை கேட்போம், அவற்றில் கெஞ்சுவோம், சுவாமி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கட்டாயமாக செய்வார்.